இப்போ நம்ம கேங்ல ஒருத்தர் இருப்பான், எல்லார் கூடயுமே ஃப்ரெண்டா இருப்பான். அவன் எல்லா கேங் கூடயுமே ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லி மீம் ஒன்று பார்த்தேன். இப்போ சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு துப்பாக்கி வாங்குறாரு, இன்னொரு பக்கம் ரேஸ்ல போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. டிஎம்கே சைட்லயும் உதயநிதி கூட க்ளோஸா இருக்காரு. இப்ப கமல் சாரை கூப்பிட்டு இது பண்றது, எல்லா கூடமே ஒரு நட்போட சிவகார்த்திகேயன் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்ல தப்பு கேட்கலாம் சொல்றேன். இல்ல பிஜேபி தான், பிஜேபி கிட்டையும் போய் கூட நல்ல பண்பு தானே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. யாரு கூடயாவது யாரோ ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு ஏன் நம்ம நினைக்கணும்? அது ஒரு சந்தர்ப்பவாதின்லாம் கூட நினைப்பாங்க. இப்போ விஜய் வந்து அவ்வளவு அன்பாக ஒரு விஷயம் செஞ்சார் படத்தில். ரஜினியோ அஜித்தோ செய்யாத ஒரு வேலையை அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாரு ஸ்க்ரீன். ஸோ அப்படி இருக்கிறவர்கிட்ட நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்களே, என்னென்னா இந்த பராசக்தி டைமில் ஓகே அப்படி தான் கேள்வி வந்துச்சு. அதில் ஆரம்பத்தில் அவர் பங்கு எதுவும் கிடையாது. இந்த படம் வந்து வேற ஒருத்தர் தயாரிப்பு, அவங்க பண்ணுற முடிவு. ஆனால் இந்த 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு வந்ததுக்கு அவரும் ஒரு காரணம்ங்கிறது அப்புறம் தெரிஞ்சு தான் எல்லாருமே வெளியில் சொன்னோம். விஜய் ரசிகர்கள் அடியடின்னு அடித்தாங்க. இது ஓகே, இது முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சினிமாவில் லாங் ஸ்டாண்ட் அவர் போகணும். அப்போ எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வாழ முடியாது. இப்போ விஜய் ரசிகர்கள் அடியடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய கோபம் எப்போ அடங்கும்னு அவருக்கு தெரியாது. அப்போ மற்றவர்களுடைய சப்போர்ட்டு கட்டாயமாக வேணும்னு நினைக்கிறார் அவர். ஒரு வகையில் இது கால்குலேஷன் தான், வேறு வழி இல்லை. ஆனால் ஒருத்தர் எல்லாரோடையும் பழகிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இல்லை ஓகே. இல்லை கமல் சாரே நல்ல ப்ரொடியூசர், சிறந்த இயக்குனர்னு தாய் கழுகு படத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு. இல்லைங்க, அவர்கிட்ட அந்த சென்ஸ் நிறையாவே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வரவே முடியாது. முதல்ல இன்னொன்று, படங்கள் அவர் தயாரிக்கிற சின்ன படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த கதையாக இருக்குது. நீங்கள் படமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கொட்டுக்காளியோ கூழாங்கல்லோ பார்த்துட்டு நீங்கள் பாட்டை வந்துடலாம், படம் நல்லா இருக்குங்க சூப்பருங்கன்ட்டு வந்துடலாம். ஆனால் தார்மீக ரீதியாக அந்த படத்தை நம்ம எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி ஒரு வேலை செய்கிறாருல்ல, அங்கேயே வந்து அவருக்கு நல்ல கதைகளின் மீது நாட்டமுள்ள மனிதருங்கிறத காமிச்சிருக்காரு. இப்போ கனா மாதிரி படங்கள்லாம் பிரமாதமான படம் அவர் பண்ணுறாருல்ல. ஸோ அப்படி தான் வந்து இந்த தாய் கிழவியும் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட சுதன்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.